டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடவுளை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற நபரா நீங்கள்? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது அந்த கடைசி வினாடி கடவுள் ஒளிந்திருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க போய் கையங்களமா அவரை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல ஓஷோ கடவுளை அடைவதற்கான எளிதான வழியை தான் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார். இந்த வீடியோவை அதற்கான வரைபடம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். மேலும் கடவுள் எதற்காக மனிதர்களிடமிருந்து தப்பித்து தான் ஒளிந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களை தேர்ந்தெடுத்து பிறகு கடைசியாக நாம் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தார் என்று ஓஷோ சொல்ல சொல்ல நமக்கு ஆச்சரியம் அதிகரிக்கவே செய்கிறது. சோ வாங்க கடவுளை தேடி போகலாம். அதற்கு முன்னால ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். I would like to tell you one story, a very old Hindu story. கடவுள் உலகத்தை உருவாக்கினார். எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மனிதனை படைத்தார். அப்போதுதான் ஏதோ ஒரு தவறு நடந்தது போல் இருந்தது. மனிதன் வந்த பிறகு பிரச்சனைகள் ஆரம்பித்தன. அந்த காலகட்டத்தில் கடவுள் பூமியில்தான் குடியிருந்தார். இந்த பூமியை அவர் படைத்ததே அவர் இங்கு வாழ்வதற்காகத்தான். இந்த அழகான மரங்கள், மலர்கள், ஆறுகள், மலைகளை பிறகு அவர் எதற்காக உருவாக்க வேண்டும்? இந்த பூமியை படைத்ததே அவருக்காகத்தான், அவர் இங்கு வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்கு இருக்கும்போது இந்த பறவைகளோடு, மரங்களோடு, நதிகளோடு, விலங்குகளோடு எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டு இருந்தது. எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அதற்கு பிறகுதான் அவர் மிகப்பெரிய தவறை செய்தார். அதாவது மனிதனை படைத்தார். பிரச்சனைகள் ஆரம்பித்தன. காரணம், மனிதன் குறை சொல்ல ஆரம்பித்தான். ஆல்வேஸ் கம்ப்ளைனிங். ராத்திரி நடுராத்திரி கடவுள் தூங்குகிறாரா இல்லையா என்று கூட பார்ப்பதில்லை. தன்னுடைய குறைகளை தூக்கி கொண்டு நேராக கடவுள் வீட்டிற்கு வந்து கதவை தட்ட ஆரம்பித்து விடுவான். கடவுளின் வீட்டு வாசலிலேயே கிடக்க ஆரம்பித்தான். தன்னுடைய குறைகளை சொல்லி கடவுளை பைத்தியமாக்கி கொண்டிருந்தான். கம்ப்ளைண்ட்களுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஒரு பிரச்சனையை கடவுள் தீர்த்தார் என்றால் அவர் கொடுத்த தீர்வு இன்னொரு மனிதனுக்கு பிரச்சனையாக இருக்கும். உடனே அவன் அவரை பார்க்க ஓடி வருவான். உதாரணமாக, ஒருவன் எனக்கு இன்று மழை தேவை என்பான். கடவுள் மழையை கொடுத்தார் என்றால் இன்னொருவன் ஓடி வந்து, நீர் என் வீட்டை நாசம் செய்து விட்டீர், நான் இப்போதுதான் என் வீட்டிற்கு பெயிண்ட் அடித்து முடித்தேன், எல்லாமே நாசமாக போய்விட்டது என்பான். ஆனால் யாரோ ஒருவருடைய தோட்டத்திற்கு மழை தேவைப்பட்டது. ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவது கடவுளுக்கு நடக்காத காரியமாக மாறிவிட்டது. எனவே கடவுள் தன்னுடைய ஆலோசகர்களை அழைத்தார். இதற்கு என்ன முடிவு செய்யலாம் என்று கேட்டார். ஆலோசகர்களில் ஒருவர், நீங்கள் பேசாமல் இமயமலைக்கு சென்று ஒளிந்து கொள்வதுதான் நல்லது என்று சொன்னார். கடவுள் அதற்கு, நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவும் தெரியாது. சூனர் ஆர் லேட்டர் எட்மண்ட் ஹில்லரி என்ற பெயருடைய ஒருவர் எவரெஸ்டுக்கே வந்து சேருவார். அங்கேயும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். நான் இமயமலையில்தான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் போதும், ஒட்டுமொத்த மனிதர்களும் அங்கு தேடி வர ஆரம்பித்து விடுவார்கள். நோ, அது உதவாது. இப்போதைக்கு தற்காலிகமாக இது ஓகே, ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனால் உங்களுக்கு இந்த எட்மண்ட் ஹில்லாரியை பற்றி தெரியாது. அவர் வந்து கொண்டிருப்பதை என்னால் ஏற்கனவே பார்க்க முடிகிறது. பிகாஸ் என்னால் எதிர்காலத்தை பார்க்க முடியும் என்று சொன்னார். எனவே இன்னொரு ஆலோசகர், அப்படி என்றால் நீங்கள் நிலவிற்கு செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று சொன்னார். கடவுள் அதற்கு, நோ, கொஞ்ச நாட்களுக்கு வேண்டுமானால் உதவும், ஆனால் மனிதன் எந்த பக்கம் வேண்டுமானாலும் செல்வான், அங்கேயும் வருவான் என்று பதில் சொன்னார். பிறகு ஒரு வயதான ஆலோசகர் கடவுளுடைய காதுகளுக்குள் எதையோ கிசுகிசுத்தார்.
அதற்கு கடவுள் உடனடியாக தனது தலையை அசைத்து ஆமோதித்தார். நீ சொன்னதுதான் சரி, எஸ். அந்த வயதான மனிதர், நீங்கள் பேசாமல் மனிதனுடைய இதயத்தின் அடியாழத்திற்குள் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். கடவுள், யூ ஆர் ரைட், அவனுக்கு சந்தேகம் வரவே வராது. அது மிகவும் அபூர்வம். யாராவது அபூர்வமாகத்தான் கடவுள் தனக்குள் இருக்கிறார் என்று சந்தேகப்படுவார்கள் என்று சொன்னார். கடவுள் என்பது ஒரு அனுபவம் அல்ல, அவர் உங்களுக்குள் ஒளிந்து இருக்கிறார். நீங்கள்தான் அவருடைய மறைவிடம். பிகம் பாசிவ் அண்ட் அலர்ட். திடீரென்று நீங்கள் அவரை உங்களுக்குள்ளேயே காண்பீர்கள். இந்த கதை உண்மைதான், அப்சல்யூட்லி ட்ரூ. காரணம், நான் இந்த கதையை நம்பினேன், கடவுளை கண்டடைந்தேன். யூ ஆல்சோ ஃபாலோ திஸ் ஸ்டோரி. இது ஒரு கற்பனை கதை அல்ல. He is hiding in you. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.